தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்க வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்றுவான் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் படாத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை கொடுத்துட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான். ஒரு பெரியவர் வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும் போது நடந்து வராரு. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிற ஒரு பையன் கேட்கிறான், எங்க போறீங்க? சீமான் பேசுறாருன்னு இருக்காங்க. சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிருச்சு போயிருவேன். அவர் பேசுறதுக்குள்ள போயிருவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது என் ஊர் பக்கம் போனா போவேன், இல்லைன்னா அங்கே படுத்து இருந்துச்சு காலையில நடந்து வருவேன். ஏன் போறீங்க? சீமான் பேச்ச கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறவள. நான் யாருக்கு பாடுபடுறேன்றா? அந்த என் அப்பா இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் இருக்கு வளைவெளியில பாரு. இப்படி துண்டறிக்கை வச்சுக்கிட்டா, இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவ 2 துண்டறிக்கை வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில வராளுக. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அட்ராசியமான்னு வெறி வந்துருச்சு. நான் விட்டுட்டு போனா